வந்து பசுபேத்திக்கிட்டேயும் ராகினிக்கிட்டேயும் கெஞ்சி கேட்குறாங்க, தயவு செய்து இந்த உண்மை இப்போ சொல்லாதீங்க, நானே சொல்லிடுறேன், எப்படியாவது வெண்ணிலாவை நானே கூட்டிகிட்டு போகிறேன், ப்ளீஸ் தயவு செய்து அது வரைக்காவது சொல்லாதீங்க, இங்கே பாருமா நீ சொல்லலை நாங்கள் சொல்லிவிடுவோம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. வந்து நம்ம காவேரி வந்து மனசு கஷ்டத்தை பார்த்து பார்த்து பசுபதி ராகினி சிரிச்சிட்டு இருக்காங்க. காவேரி மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து நகர்றாங்க. அடுத்து காவேரி கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கிட்ட கேட்குறாங்க, நான் ஏன் இந்த வாழ்க்கையில் நுழைஞ்சேனே எனக்கு தெரியல, இப்போ தான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி வந்தது, அதுவும் போயிடுச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இப்போ இந்த விஷயத்த நான் எப்படி எங்கள் வீட்டில் சொல்வேன், எப்படி எல்லாரையும் சமாளிப்பேன், ஆனால் இந்த வெண்ணிலாவோட விஷயத்த நான் சொல்லி தானே ஆகணும், வெண்ணிலாவும் அவரும் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க, என்னோட வெண்ணிலா தான் முக்கியம்னு அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. வேறு வழி இல்லை, விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும்னு முடிவு எடுக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டத்தோடு வரதை பார்த்து நான் அப்போவே சொன்னேன்ல அந்த ராகினி கூட போவாதுன்னு சொல்லிட்டு, அவள் கூட போனாவே ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விடுவா, என்ன பண்ண அவள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா காவேரி அப்படின்னோடனே, கிஃப்ட் கொடுத்தாலா இல்லையா, அவள் என்ன கிஃப்ட் கொடுத்தா அப்படின்னா, அந்த கிஃப்ட்டை நாளைக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு, இன்றைக்கி என்னால் சொல்ல முடியாது, என் மனசு சரியில்லைங்க, ப்ளீஸ் நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டத்தில் போய் படுக்கிறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து அவங்க நல்லபடி கவனிச்சிக்கிறாரு. ஏன் காவேரி இப்படி நீயே தேவையில்லாமல் ரொம்ப போய் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்கிறாரு. இதை பார்த்தா காவேரி இன்னமும் மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இந்த அன்பு எனக்கு கடைசி வரைக்கும் வரும்னு நினச்சிடே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. அடுத்து வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, காலையிலே வந்து கங்கா கிட்ட வந்து போய் எல்லா விஷயத்தையும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கங்கா கிட்ட அக்கா கிட்ட சொல்லுவோம், அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு கங்காவோட டைலரிங் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே வந்து கங்கா செம்ம டென்ஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னக்கா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லடி, உங்கள் மாமாவும் இங்கே இருக்க மாட்டேங்கிறாரு, அவரு எப்போ பார்த்தாலும் போயிடுறாரு, அவ்வளோ துணி வாங்கி வச்சுருக்காரு, இதெல்லாம் யார் தைக்கிறது, யார் இதெல்லாம் டெலிவரி கொடுக்கறது, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வேலை பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து அக்கா அது வந்து உங்ககிட்ட அப்படின்னு, என்னடி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. உனக்கு என்னம்மா, ராணி மாதிரி வாழ்கிற, உன்னை உன் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கிறாரு, இங்கே அப்படி நிலைமையாக இருக்குது, என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து யோசிக்கிறாங்க காவேரி, வேணாம் அக்கா கிட்ட சொல்ல வேணாம், அவள் பிரச்சனை பெருசாக்குவா, அது மட்டும் கிடையாது வெண்ணிலா அழைச்சிட்டு வர சம்மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, சரிக்கா நான் கிளம்புறேன், என்னடி ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்ததுன்னு, ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறேன். எங்கடி காலையில் கிளம்புறேன் அப்படின்னோடனே, இல்லைக்கா கொஞ்சம் வேலை இருக்குது, திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. இங்கே காவேரி ஆசிரமத்துக்கு வராங்க. வெண்ணிலாவுக்கு இருக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு வெண்ணிலா வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து காவேரி எங்கே இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா வந்து காவேரி வந்து வந்துடுறாங்க. இப்போ கூடவே வெண்ணிலா வரதை பார்த்துட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து வெண்ணிலா வந்து விஜயை முதல் முறையாக பார்க்குறாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதால விஜயை பார்த்துட்டு அப்படியே வெள்ளாவால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே ஓடி வந்து அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே வந்து அந்த டைமில் வந்து காவேரியோட கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. அப்படியே பார்த்து வந்து அவங்களால தாங்க முடியாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க நம்ம வந்து காவேரி. அடுத்து வந்து வெண்ணிலா டைட்டாக கட்டி பிடிச்சதை பார்த்துட்டு விஜய் வந்து வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. இவ்வளோ நாள் எங்கே இருந்த வெண்ணிலா, எதுக்கு என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல, அதுக்கப்புறம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட பார்க்குறாரு. ஆனால் வெண்ணிலா வந்து அவரோட கையை தட்டி விட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிச்சுட்ருக்காரு. வெண்ணிலா மேலே எந்த தப்புமே இல்லை, வெண்ணிலா ரொம்ப நல்லவ, உங்களுக்காக வந்து உங்களை விட்டுட்டு வேணும்னே போல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம். அதை கேட்டு வந்து விஜய்க்கு தாங்கவே முடியல. அப்போது வெண்ணிலா நல்லவளா, வெண்ணிலா வந்து எந்த தப்புமே செய்யலையா, நான் தான் வெண்ணிலாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னை விட்டு போலையா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாரு. சாரி வெண்ணிலா, உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து அப்படியே வந்து சாரி கேட்குறாரு. உடனே இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததை பார்த்துட்டு தாங்க முடியாமல் காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே தண்ணி கண்ணில் ஊற்றுது அவங்களுக்கு, அவங்களால தாங்கிக்கவே முடியல, அப்படியே பரிதவிச்சு போகிறாங்க. அங்கேருந்து காவேரி வந்து அப்படியே பார்த்துட்டு லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிற காவேரியால் தாங்கிக்கவே முடியல, அப்படியே வந்து போகிற வழி எல்லாமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே போகிறாங்க. அப்படியே அவங்களால தாங்கிக்க முடியாமல் வலி அதிகமாக இருக்குது அவங்க மனசில். வெண்ணிலாவும் வந்து விஜயும் வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து காதலில் இணைஞ்சதை தாங்க முடியாத வந்து நம்ம காவேரி வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அழுதுட்டு அப்படியே வந்து தன்னறியாமல் நடந்து போயிட்டே இருக்காங்க. அதான் விஜய் என்னை மறந்துட்டாரு, இதுக்கப்புறம் விஜய் என்னை தேடக்கூட மாட்டார், நான் எங்கே போனேன்னு கூட கவனிக்க மாட்டார், அவருக்கு வந்து வெளியில் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாங்க காவேரி. இதோட முடியும்.